எங்க கடை பேரு இப்ப சீனிவாசா டிஃபன் சென்டர்னு போய் 50 ரூபா கடைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடைமொழி மாதிரி ஆயிடுச்சு. நாங்க வச்ச பேரை விட இப்ப மக்கள் வச்ச பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. 50 ரூபா கடை. 50 ரூபா கடைன்னும் போது அதான் ஆஃபர் பேஸ் பண்ணி தான் இந்த நாங்க ஆரம்பிச்சது. ஜனவரில இருந்து போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர். 50 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் நிறைய மக்கள் யோசிக்கும் போது 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் உணவு கொடுக்கலான்றது எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான். ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாமே கிடைக்கும். நைட்லேயே வந்து ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா, இட்லி தோசை அன்லிமிட்டட். நம்மளோட ஃபேவரட்டே இட்லி தோசை தான். அது அன்லிமிட்டட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னென்ன வெரைட்டிஸ்ங்க? காலையில் எவ்வளோ? எல்லா டைமும் 50 ரூபா தான். ஆமா, எல்லா டைமும் 50 ரூபா தான். இப்போ காலையில ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் மேன் பவர் இந்த கொரோனால பசங்களாம் ஊருக்கு போனதுனால பண்ண முடியல. இப்போ மத்தியானமும் நைட்டு பண்ணிட்டு இருக்கோம். மத்தியானம் என்ன, நைட் என்ன? மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான வெரைட்டி ரைஸ் இருக்கும், ஒயிட் ரைஸ் இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து சாம்பார், தயிர், லெமன், தக்காளி, வெஜ் பிரியாணி இருக்கும், ஒயிட் ரைஸ் இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு சாம்பார் ரசம், மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, பொரியல், அப்புறம் நான் சொன்ன எல்லா வெரைட்டியும் அன்லிமிட்டட் தான். ஒயிட் ரைஸும் சாப்பிடலாம், வெரைட்டி ரைஸும் சாப்பிடலாம், ரெண்டுமே அன்லிமிட்டட். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒரு ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சதா இல்லை முடிவு முன்கூட்டியே இதுதான் அப்படின்னு முடிவு எடுத்து ஆரம்பிச்சதா? இது ஓப்பனிங் ஆஃபரோ அது மாதிரி எதுவுமே பண்ணல. ஷாப் 5 வருஷமா ரன் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த கொரோனால நாங்கள் ஷாப் லாக் பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஹோட்டல் வச்சிருந்த நம்ம கஷ்டப்படுறோம் ஃபுட்டுக்காக. ஸோ ஹோட்டல் வச்சிருந்த நீங்களே கஷ்டப்பட்டீங்க? நானே கஷ்டப்பட்டோம். ஸோ நம்மளை விட கீழே இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு யோசிச்சோம். ஸோ கம்மியான விலையில மக்களுக்கு என்ன நல்ல உணவு கொடுக்க முடியுன்றது யோசிச்சோம். அப்படி யோசிக்கும் போது தான் இந்த 50 ரூபா கான்செப்ட் கொண்டு வந்தோம். எல்லா கடையிலையுமே வந்து ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டட் கொடுப்பாங்க, வெரைட்டி ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரெண்டும் சேர்ந்து அன்லிமிட்டட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது தான். ஓகே, இப்போ ஒரு தொழிலுக்கும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் இப்படி ஒரு பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக கை காசு போட்டு நம்ம இப்படி ஆரம்பிக்கணும்னு எந்த அளவுக்கு ஆரம்பிச்சது, இப்போ எப்படி இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இங்கே லோக்கலில் இருக்கவங்க எல்லாத்தையும் சொன்னோம். அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் மீடியா நம்பினாங்களா? நம்பல. நிறைய இப்போ வரைக்கும் நிறைய கஸ்டமர், நேற்று வந்து கஸ்டமர் கூட நான் செக்கிங்காக வந்திருக்கேன். நாங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் புட்டின் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, தாராளமாக செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் நம்பல. ஆனா இங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா சொல்றாங்க. ஏன்னா நான் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை, நான் எவ்வளவு செலவு பண்ணி சாப்பிட்டுருக்கேன், இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய பேர் ஊர்ல இருந்தெல்லாம் வந்து சாப்பிட்டு போறாங்க. இதுக்காக பாண்டிச்சேரில இருந்து வராங்க. அதே மாதிரி வேளச்சேரி, ஈர்க்கட்டளை, அங்க இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் கால்ஸ் நிறைய வருது. இந்த ரீச் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரி நிறைய ரீச் ஆயிருக்கு. அமெரிக்கால இருந்து ஒரு கஸ்டமர், ஒரு 75 ஏஜ் இருக்கும், அவர் வந்தாரு. வந்துட்டு நான் கண் ஆப்ரேஷனுக்காக வந்தேன், இங்கே உங்களுக்கு வந்து 2 அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துட்டு போனாரு. நீங்கள் பண்ண சர்வீஸில் என்னையும் ஒருத்தவங்களாம் நாங்கள் இது வந்து சர்வீஸ் ஆஸ்பெக்டில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் எங்களோட இத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்றது வந்து இப்போ தான் தெரிஞ்ச ஆரம்பிச்சுது. நாங்கள் யாருக்கிட்டையுமே எதுவுமே வந்து ஹெல்ப்பே கேட்கல, இப்போ வரைக்கும் ஹெல்ப் கேட்கல. எங்கள் உழைப்பில் நாங்கள் என்ன கொடுக்க முடியுமோ அது. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபண்ட் அனுப்புகிறேன், இது பண்ணுங்க அது பண்ணுங்க. எந்த ஃபண்டுமே எங்களுக்கு வேணாம். எங்கள் உழைப்பில் நாங்கள் என்ன கொடுக்க முடியுமோ அது கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் இனிமேலும் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி? ஜான்வரி இந்த காம்போ ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணோம். பொங்கல் முடிஞ்சு காணும் பொங்கல் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா காலையில் மதியானம் நைட்னு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இந்த மார்ச்சில் கொரோனா வந்ததுனால வந்து காலையில் ஸ்கிப் பண்ணிட்டோம், மத்தியானம் நைட் மாத்திரம் கொடுத்துட்டோம்.